படத்துடைய ஹைப்புக்கு முதல் காரணம் யாருன்னா விக்ரம் கிடையாது சார். விக்ரம் என்னதான் கஷ்டப்பட்டு தன் கெட்டப்பெல்லாம் மாற்றி தன் உடம்பை வருத்தி நடத்தினாலும் அவருக்கான ஒரு அங்கீகாரம் சரியாக கிடைக்கலையோ. கதையோடைய அந்த ஆழத்திலையும் அழுத்தத்திலையும் அவர் முக்கியத்துவம் கொடுக்க தவறிடுறாரோ அப்படின்றது என்னுடைய பார்வை, என்னுடைய கருத்து. ஒரு டைரக்டர் அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு கதையை சொல்ல முயற்சி பண்ணும்போது அந்த இடத்துல நிறைய இடங்கள இன்வால்வ் ஆகுறாரோ. அழகே இன்பம் அழுத்தருவேன் இன்பம் தொட்டு தொடங்காமல் இருந்தாலே வருமா இன்பம் கட்டு கடங்காமல். டைரக்டர் சுசீந்திரன் மட்டும்தான் ராஜபாட்டை படத்துல நிறைய இடங்களும் கொஞ்சம் அதை பற்றி கொஞ்சம் ஓப்பனாக சொல்லியிருக்காரு. ராஜபாட்டை படத்தில் மட்டும்தான் நிறைய இன்வால்மெண்ட்லாம் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். மற்றபடி எங்கேயுமே அந்த மாதிரி. ஸோ ஒருவேளை சரி அந்த படம் ஓடுறதுக்கு காரணம் விக்ரமாக கூட இருக்கலாம். அப்படியே சார். எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு சினிமாவை பற்றி பல தகவல்கள் வழங்குறதுக்காக சிவபாலன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார் இந்த வாரம் பரபரப்பாக பேசப்படுறது வீர தீர சூரன் அந்த படத்தை பற்றி தான் பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. சார் அந்த படத்துடைய ஹைப்புக்கு முதல் காரணம் யாருன்னா விக்ரம் கிடையாது சார். ஏன் சார்? படத்துடைய இயக்குனரான எஸ்.வி. அருண்குமார் சித்தான்னு ஒரு படத்தை கொடுத்து இந்த தமிழ்நாட்டையே ஒரு மாதிரி திருப்பி பார்க்க வச்சுட்டார். அந்த கதை அந்த மாதிரியான ஒரு கதை, ஒரு சைல்டு அப்யூஸ் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது எந்த அளவுக்கு வக்கரமாக உக்கிரமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இவ்வளோ டீட்டெயிலிங்காக வேறு எந்த படத்துலையும் சொன்னது கிடையாது. நிறைய படங்கள் வந்திருக்கு. அச்சமில்லைன்னு ஒரு படம் எனக்கு தெரிஞ்சு பிரசன்னா ஸ்னேகா யூஸில் நடக்கும். அதுவுமே சைல்டு அப்யூஸ் பற்றி பேசப்பட்ட ஒரு படம் தான் அந்த படத்தில். அது ஆனால் அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம், பட் பெருசாக அது ரீச் ஆகலை. அதே மாதிரி வெள்ளைப்பூக்கள்னு சொல்லிட்டு விவேக் சார் நடித்த ஒரு படம், அதுவுமே பெருசாக ரீச் ஆகலை. ஆனால் அந்த படம் நல்ல படம். ஆமாம், கண்டிப்பாக நல்ல படம் சார். அது எனக்கு நீங்கள் சொல்லும்போது எனக்கு ஒன்று தோணுது சார். ஆக்சுவலி அந்த படத்தில் தான் குட் டச் பேட் டச்சுக்கு ஒரு கரெக்டான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாங்கன்னு. ஆமாம், அந்த படம் உண்மையிலே நல்ல படம் சார். விவேக் சாரோட கரியர்லேயே அதாவது ஒரு ஹீரோவாக ஒரு சூப்பர் படம் பண்ணார்னா அந்த வெள்ளைப்பூக்கள் படம் ஒரு சூப்பர் ஐடியாலஜி. ஸோ இந்த மாதிரியான கதைக்களங்கள் எல்லாமே என்ன நிறைய வந்திருக்கு. அதில் தன்னுடைய வித்தியாசமாக எப்படி கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது எஸ்.வி. அருண்குமார் அவருடைய பார்வையில் ஒரு வில்லேஜில் இந்த பெரியவங்க சின்னவங்க பணக்காரவங்க ஏழை அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அந்த வக்ர புத்தி யார்கிட்ட வேணுனாலும் இருக்கலாம், எப்படி வேணுனாலும் இருக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை அவ்வளவு அழகாக சொல்லியிருப்பார். அதுக்கு சொல்யூஷன் அவனை வெட்டி போகிறதும் மட்டும் கிடையாது. அவன் செஞ்ச பாவத்துக்கு அவனுக்கு தண்டனை கிடைக்கும், ஆனால் நீ இந்த குழந்தைய பார்த்துக்கோ அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை அழுத்தி சொல்லியிருந்திருப்பார். அதுதான் அந்த படத்துடைய வெற்றிக்கு காரணம். ஸோ அப்படிப்பட்ட எஸ்.வி. அருண்குமார் அடுத்து ஒரு படம் பண்ணுறார் அப்படின்னும் போது சித்தா பட டைரக்டர் அவர் அதுக்கு முன்னாடி பண்ணையாரும் பத்மினின்னு ஒரு இது படம் பண்ணார். ஷார்ட் ஃபிலிம் எடுத்து படமாக பண்ணார் விஜய் சேதுபதி வச்சு. அந்த படம் ஒரு ஆவரேஜ் ஹிட்டு. அந்த படத்தை பற்றி எதுவும் பேசல. சேதுபதினு ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டு ஒன்று பண்ணார். அப்போயும் எஸ்.வி. அருண்குமார் இல்லை. அதுக்கப்புறம் அவரே ரொம்ப போராடி சிந்து பாத்துன்னு ஒரு படம் பண்ணது அட்டர் ஃப்ளாப். அப்பவும் பெருசாக யாருக்கும் தெரியல. ஆனால் இந்த சித்தாண்டு ஒரு படம் வந்துச்சு. இந்த ஒரு படத்தில் ஒரு ஒட்டுமொத்தமாக எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிட்டாரு. இந்த ஆண்பாவம் படத்தில் வி.கே. ராமசாமி ஒரு டைலாக் சொல்லுவார் தெரியுமா, குளம் கட்டினே ஒரு வயலும் குளிக்க வரல, பள்ளிக்கூடம் கட்டினே ஒரு வயலும் படிக்க வரல, கோயில் கட்டினே ஒரு வயலும் சாமி கும்பிட வரல, ஆனால் தேட்டரு கட்டினே என்னை தலையில் தூக்கி வச்சு சாமி மாதிரி கொண்டாடிட்டீங்களேடா அப்படிங்கிற மாதிரி இவ்வளவு பண்ணி எதுவும் பண்ணாதது இந்த படத்தில் நின்ட்டார். ஸோ பெரிய எதிர்பார்ப்பு இதில் மட்டும் சார். இன்னொரு பக்கம் விக்ரம் அப்படின்னும்போது சார் அவர் எப்படின்னா அடுத்த ஒரு நடிப்புக்கு லெஜெண்ட் தான். எப்படி கமல் சார் இருக்காரோ அது மாதிரி அவர் ஒரு நடிப்புக்கு ஒரு லெஜெண்ட். இவர் உள்ளே வராரு அப்படின்னா அந்த படம் கண்டிப்பாக ஓடிடும். அதில் எந்த ஒரு மட்டும் கிடையாது. விக்ரமோட நடிப்புப்பா, அவரோட போர்ஷன் சூப்பராக இருக்கும்ப்பா அப்படின்னு ஆடியன்ஸ் மைண்டில் எப்போவுமே ஃபிக்ஸான ஒரு விஷயம். விக்ரமோட நடிப்பு நல்லாவே இல்லை. நீங்கள் ஏதாவது ஒரு படத்தை சொல்லுங்கள் பார்க்கலாம் அவரோட கரியர். எனக்கு அந்த மாதிரி ஒன்றும் இல்லை சார். எனக்கு இந்த கேள்வி கேட்கணும்னு எனக்கு தோணுது சார். விக்ரம் என்னதான் கஷ்டப்பட்டு தன் கெட்டப்பெல்லாம் மாற்றி தன் உடம்பை வருத்தி நடத்தினாலும் அவருக்கான ஒரு அங்கீகாரம் சரியாக கிடைக்கலையோ. சார் ரெண்டு விஷயம் அது நான் கேள்விப்பட்ட விஷயந்தான். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்ரம் சார் ஃபஸ்ட்டு கெட்டப்புக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாரு. இந்த கெட்டப்புக்கு அவர் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறதுனாலையோ என்னமோ தெரியல, கதையோடைய அந்த ஆழத்திலையும் அழுத்தத்திலையும் அவர் முக்கியத்துவம் கொடுக்க தவறிடுறாரோ அப்படின்றது என்னுடைய பார்வை, என்னுடைய கருத்து. இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா,
ஒரு டைரக்டர் அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு கதையை சொல்ல முயற்சி பண்ணும்போது அந்த இடத்துல நிறைய இடங்களில் இன்வால்வ் ஆகுறாரோ, அது நான் கேள்விப்பட்ட விஷயம் தான். இந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது வந்து போகத்தான் தெரியும், பட் யாரும் சொல்ல மாட்டாங்க. பட் நிறைய இடங்களில் இன்வால்வ் ஆகுங்க. எனக்கு தெரிஞ்சு அதை வந்து டேரக்டர் சுசீந்திரன் மட்டும்தான் ராஜபாட்டை படத்தில் வந்து நிறைய இடங்களும் கொஞ்சம் அதை பற்றி கொஞ்சம் ஓப்பனாக சொல்லியிருப்பார். ராஜபாட்டை படத்தில் மட்டும்தான் நிறைய இன்வால்மெண்ட்லாம் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள். மற்றபடி எங்கேயுமே வந்து அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஒருவேளை சரி அந்த படம் ஓடாதது காரணம் விக்ரமா கூட இருக்கலாமா சார்? எந்த படம் சார்? ராஜபாட்டை. அபியூஸா? நீங்கள் அந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே. சுசீந்திரனோட கேட்டகரிக்குள்ளேயே அந்த படம் வராது. ஆமாம், அதுதான் சுசீந்திரனோட கேட்டகரிக்குள்ளே வராது. சுசீந்திரன் வந்து கமர்ஷியல் பாட்டு வைக்கிற ஆள் கிடையாது. அவர் வெண்ணிலா கபடிக்குள்ளே எடுத்துக்கோங்க, அப்புறம் நான் வானல் எடுத்துக்கோங்க. இப்படிப்பட்ட ஒரு ஹிட்டு கொடுத்தவர் வந்து ராஜபாட்டையில் உட்காந்து லட்டு 2 லட்டுன்னு சொல்லி உட்காந்து போய் ஃபாரினில் போய் ட்வீட் பண்ணுவாரா? இல்லை, அவர் படம்னாலே ஒரு ஏதாவது ஒரு கருத்து ஒன்று இருக்கும் சார். ஆனால் ராஜபாட்டை படத்தில் அது எதுவுமே கிடையாது. ராஜபாட்டை முதல்ல அவர் படமே கிடையாதுன்றாரு. அப்புறம் எங்கே நீங்கள் அது வந்து அது கருத்து அப்படின்னு சொல்லுவீங்க சார்? சில இந்த இடங்கள் இது சினிமா சார், வியாபார உலகம். இந்த வியாபார உலகத்தில் நீங்கள் உங்களுடைய கற்பனையை வந்து ரொம்ப திணிச்சிட முடியாது. ஏன்னா இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த பிஸ்னஸ் வந்து எப்படின்னா ஒரு ட்ரெண்ட் ஒன்று மாதிரி ஒன்று உருவாக்கி வச்சுருக்காங்க. பல பேர் வந்து என்னென்னா இந்த ஒரு பாட்டு இருக்கணும், இந்த ஒரு ஃபைட் இருக்கணும், இந்த ஹீரோ இருக்கணும், இப்படி இருந்தால் இந்த பிஸ்னஸ் ஆகிடும், இல்லைன்னா இது பிஸ்னஸ் ஆகாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லேயே தான் இங்கே நிறைய பேர் ஓடிக்கிட்டு இருக்காங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு யூடியூப் சேனல் சோஷியல் மீடியா எடுத்துக்கோமே, முதல் டார்கெட் என்ன, எவ்வளோ வியூஸ் போச்சு, நீ என்ன வேணாலும் பேசிட்டு போ, எனக்கு வியூஸ் வேணும். இது எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு தெரியும். பல யூடியூப் சேனலில் இதை தான் சொல்லுவாங்க. எனக்கு அதெல்லாம் கிடையாது, எனக்கு ஃபஸ்ட்டு என்ன தெரியுமா வேணும், அவரை வச்சு நான் பேசுகிறேன், எனக்கு எவ்வளோ வரும், முதல் கேள்வி வரும். அது நல்லா இருக்குது நல்லா இல்லை அதெல்லாம் அடுத்த விஷயம். எவ்வளோ வியூஸ் வரும், எத்தனை பேர் பார்ப்பாங்க, ஒரு கூப்பிட்டு வச்சு எடுத்தால் எத்தனை பேர் பார்ப்பானா, அப்போ கூப்பிட்டுவான், ரெவன்யூ வந்துருமா கொடுத்த காசுக்கு. இது என்ன தெரியுங்களா, இது வந்து ஒரு விதமான இன்செக்யூரிட்டி. நம்ம இந்த கூழுக்கு ஆசை மீனுக்கு ஆசைங்கிற கதை தான். இது வந்து ஒரு விதமான இன்செக்யூரிட்டி. இந்த இன்செக்யூரிட்டி எப்போ உடையும் தெரியுங்களா, நல்ல கண்டென்ட் உள்ள படங்கள் எல்லாமே வந்து சின்ன பட்ஜெட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எடுக்கும்போது தான் இது எல்லாமே உடையும். அந்த மாதிரி ஒரு எடுத்துக்கிட்டு இருந்ததில் எனக்கு தெரிஞ்ச ஒரு இயக்குனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று விசு சார், எஸ்வி சேகர் சார், அப்புறம் வந்து வி சேகர் சார். இவங்கெல்லாம் வந்து பட்ஜெட்லேயே படம் எடுத்து சூப்பர் கண்டென்ட்டாக கொடுத்துட்டு இருந்தவங்க. இன்றைக்கி அவங்களாம் காணாமல் போயிட்டாங்க. இப்போ ஏவிஎம் பேனர்லாம் பிரம்மாண்டமாக படம் எடுப்பாங்க, பட்ஜெட்லேயே ஒரு படம் எடுப்பாங்க. இன்றைக்கி அவங்களாம் வந்து எல்லாத்தையும் விற்றுட்டு தேட்டரை விற்றுட்டாங்க, பாதி இடத்த கொடுத்து ஆஸ்பத்திரி கட்டிட்டாங்க, பாதி இடத்த அப்பார்ட்மெண்ட் கட்டிட்டாங்க, பாதி இடத்த சுடுகாட்டு கொடுத்துட்டாங்க. இருக்கிற எல்லாத்தையுமே விற்றுட்டு அவங்க பிஸ்னஸ்குள்ளே வேறு பிஸ்னஸ்குள்ளே போயிட்டாங்க. அப்போது இங்கே இருக்கிற இந்த அசாதாரண சூழ்நிலை இருக்கு இல்லையா, இந்த அசாதாரண சூழ்நிலை தான் எல்லாத்துக்குமே அடிப்படை காரணம். இப்போ அப்படி இருக்கும்போது எப்படி வந்து ஒரு நல்ல கண்டென்ட்டு, அதுக்குள்ளே ஒரு கதை, அதை வந்து மக்கள் பார்ப்பாங்க அப்படிங்கிற அந்த ஒரு தாட் ப்ராசஸ் வரும். சரிங்களா? இது ஹீரோவுக்கும் சரி டைரக்டருக்கும் சரி. டைரக்டராக இருந்தாலுமே கூட வணிக ரீதியான சினிமா அதில் ஏதாவது இருக்கா, கமர்ஷியல் ஆஸ்பெக்டான வேல்யூஸ் இருக்கா அப்படின்னு தான் முதல் கேள்வியை கேட்பாங்க. ஆனால் நீங்கள் இந்த இதே மாதிரியான பக்கத்து மாநிலத்தில் போய் பாருங்கள், கேரளாவில் அவங்க பட்ஜெட்டும் கம்மியாக இருக்கும், கண்டென்ட் வைஸும் சூப்பராக இருக்கும், அங்கேயும் ஓடும். அவங்களுடைய ரெவன்யூஸும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 1 கோடி ரூபா போடுறாங்கன்னா அவங்களுடைய அதிகபட்ச லாபம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கோடி 1.25 கோடி வரும். போதுமே, அழகாக 1 கோடி போட்டோமா, 1.25 கோடி வந்துச்சா, அடுத்து ஒரு கண்டென்ட் எடுத்தோமா, ஓடுச்சா, படம் ஓடிச்சுங்கிற ஒரு பேர் கிடைக்குது இல்லை. நீ 50 கோடி போட்டு அது 35 கோடி மட்டும் வந்து, இல்லை 50 கோடி போட்டு 55 கோடி வர்றதுக்கும் இதுக்கும் எவ்வளோ ஒரு வித்தியாசம் இருக்குல்ல. அண்டு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், கண்டென்ட் வந்து அங்கே பேசுது, இங்கே வந்து பிஸ்னஸ் மட்டும்தான் பேசுது. ஸோ அந்த பிஸ்னஸ்ன்னு பேசும்போது தான் நிறைய இடங்களில் அடி வாங்குறாங்க. இப்போ விக்ரம்குள்ளே இன்னும் பிஸ்னஸ் ஓடிக்கிட்டு இருக்குன்னா, விக்ரம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய நடிகனுக்கு வந்து நடிப்பு வந்து எந்த இடத்துலையுமே சோட போனதில்லை. அவரோட போர்ஷன் அவர் நல்லா பண்ணிடுறாரு. இன்னும் சொல்லப்போனால் அவர் இன்வால்வ் ஆகிறாருனாலும் ஒரு பக்கம் வந்து அவர் ஃப்ரேமில் நல்லா தெரிஞ்சால் மட்டும்தான் அதுக்கு வந்து இன்புட்ஸும் நல்லா கிடைக்கும். ஸோ அதுக்காக கூட அவர் பண்ணலாம். இன்னொரு பக்கம் நடிப்பு வரக்கணும் எஸ்ஜே சூர்யா. இன்றைக்கெல்லாம் எஸ்ஜே சூர்யாவுக்கு வந்து யாருக்கு ஃபேன்ஸ் இருக்காங்களோ இல்லையோ, எஸ்ஜே சூர்யாவுக்கு ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கேரக்டர் பண்ணிடுறாரு சார். நான் இப்போ இல்லை, நான் இந்த அவர் படம் டேரக்ட் வாலி படத்தோட காலத்துலேயே இருந்தேவும் நாங்களாம் எஸ்ஜே சூர்யா யாருன்னு எனக்கு தெரியாது. வாலி படம் பார்க்கும்போதெல்லாம் வந்து ஜி பிரியான்னு ஒரு சாங்கு தேட்டரில் கட் பண்ணிட்டாங்க. ஆத்தாடி ஜி பிரியாங்கிற சாங்கை கட் பண்ணிட்டாயடா, அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ எங்கள் ஊர் உசிலம்பட்டி, அங்கேருந்து நான் மதுரையில் போய் அந்த பாட்டு இந்த தேட்டரில் போடுறாங்களாம்டா, இந்த தேட்டரில் ஸ்கூலை கட் அடிச்சுலாம் போய் படம் பார்த்துருக்கோம்.
அப்படியே அந்த அளவுக்கு தலைவன் வந்து நம்ம ஊர் ரசிகர்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத வந்து பார்த்து பார்த்து பண்ணக்கூடிய ஒரு ஆள். ஸோ அப்போ இருந்து நாங்களாம் எஸ். ஜே. சூர்யாவோட ஃபேன் தான். இடையில வந்து அவர் பண்ணுற படங்கள் எல்லாமே டபுள் மீனிங் அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இறைவி படத்துக்கு அப்புறம் டோட்டலாகவே அவர் மாறிட்டார். அவரை மாற்றினது வந்து கார்த்திக் சுப்ராஜா இருக்கணுமா சார்? சார் இல்லை சார், கார்த்திக் சுப்ராஜ் அப்படிங்கிறது ஒரு கரியர் பிரேக் கொடுத்தாரு. இல்லை, ஒருத்தரோட நடிப்பு வந்து கண்டுபிடிக்கிறது வந்து ஒரு டைரக்டரோட ஒரு பெரிய பங்கு. ஆமாம், ஆனால் அது கார்த்திக் சுப்ராஜ் கண்டுபிடிக்கவே இல்லை. அதற்கு முன்னாடி அவருடைய அசிஸ்டண்ட்டான ஒருத்தவர் பண்ண படம் தான் நியூட்டனின் 3ஆம் விதின்னு ஒரு படம். ஒரு டிவி சேனலோட மிகப்பெரிய ஓனர் தன்னுடைய காதலியை வந்து ப்ரூட்டலி ரேப்டு கொலை பண்ணியிருப்பார். அதை வந்து மைண்ட் கேமை வச்சு இவர் எப்படி அவனை வந்து பழி வாங்குறாரு அப்படிங்கிற கதை சூப்பராக இருக்கும். படம் ஓடலை. ஆமாம். அப்போ அந்த டைரக்டர் வந்து எஸ். ஜே. சூர்யாவுடைய நடிப்பை வெளியே வாங்கலையா? ஏன் எஸ். ஜே. சூர்யா அவரே வந்து அவர் டைரக்ட் பண்ண படங்கள்லேயே நல்லாவே நடிச்சிருந்துருப்பாரு. இன்னும் சொல்ல போனீங்கன்னா நீ வாலி படத்தை எடுத்துக்கோங்க, குஷி படத்தை எடுத்துக்கோங்க. இதில் உங்களுக்கு அஜித்தும் தெரிய மாட்டாங்க, விஜயும் தெரிய மாட்டாங்க. நீங்கள் இப்போ எஸ். ஜே. சூர்யாவை பார்த்துட்டு நீங்கள் அப்போ போய் இந்த 2 படத்தையும் பாருங்கள், 2லேயும் அஜித்தும் விஜயும் தெரிய மாட்டாங்க, எஸ். ஜே. சூர்யா மட்டும்தான் தெரிவாங்க. எல்லா மாடுலேஷனும் இன்ச் பை இன்ச் அவர் சொல்லுவார். ஆனால் கார்த்திக் சுப்ராஜ் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு வரும்போது எஸ். ஜே. சூர்யாவுக்கு சுத்தமாக படம் இல்லை, பெருசாக எந்த ஒரு பிரேக்கும் இல்லை. அவருடைய அந்த டைமென்ஷனே உடஞ்சி போச்சு. அவர் வந்து ஒரு பக்கம் ஜட்ஜாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு, இன்னொரு பக்கம் நண்பன் மாதிரியான படத்தில் வந்து கெஸ்ட் ரோல் ஒன்று பண்ணிகிட்டு இருக்காரு. எல்லாமே இல்லை அப்படிங்கிற இடத்துல இறைவி அப்படிங்கிற ஒரு படம் வந்து அவரை டோட்டலாகவே மாற்றுச்சு. அதுக்கப்புறம் அவருடைய ஒவ்வொரு படங்களுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவர் டெவலப் பண்ணார். ஸோ அதனால் எஸ். ஜே. சூர்யா அப்படிங்கிற அந்த நடிகனுக்கு இருக்கிற அந்த அது ஒரு தீரா தாகம்னு சொல்லுவாங்க இல்லையா, நடிப்பு மேலே இருக்கிற தீரா தாகம், அதுதான் அவரை செதுக்குச்சே தவிர மற்றபடி அதுவும் ஸ்பைடர்லாம் வந்து அவர் வந்து தெலுங்குல வந்து ஒரு பெரிய ஆளாக மாறிட்டார். ஸ்பைடரில் மகேஷ் பாபு யாரும் கொண்டாடலை, எஸ். ஜே. சூர்யா தலையில் தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பாங்க. யார் அந்த ஹீத் லெட்ஜர் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா மகேஷ் பாபு டோட்டலாக ஓவர்டேக் பண்ணிருப்பாரு. படம் முடிச்சு எஸ். ஜே. சூர்யா மட்டும் அப்படி நிற்பார் நமக்கு. ஸோ அவர் அப்படி தான் வந்தார். ஸோ எஸ். ஜே. சூர்யா இன்றைக்கி இல்லைன்னா அந்த படம் ஓடாதீரா அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. கிட்டத்தட்ட ஒரு சில்க் ஸ்மிதா ட்ரெண்டை உருவாக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஸோ ஒரு 2 பெரிய ஆளுமைகள், அதே மாதிரி ஒரு பெரிய இயக்குனர் போதும் சார். ஒரு படம் ஹிட் ஆகுறதுக்கு வந்து இது போகும். அதே மாதிரி நீங்கள் கமர்ஷியலி பார்த்தீங்க, விக்ரம்க்கு வந்து மலையாள சினிமாலையும் சரி, தமிழ் சினிமாலையும் சரி, தெலுங்கு சினிமாலையும் சரி, இன்க்ளூடிங் ஹிந்தி சினிமாவில் பொன்னியின் செல்வன், ராவணனில் வந்து ஹிந்திலேயும் நடிச்சிருக்காரு. ஸோ இங்கே எல்லாத்துலேயுமே வந்து விக்ரம் வந்து ஒரு நோன் ஃபேஸு. எஸ். ஜே. சூர்யா ஆல்மோஸ்ட் ஒரு நோன் ஃபேஸ் தான். தெலுங்குலையும் சரி, அஸ் அ டைரக்டராகவும் சரி, அஸ் அ ஹீரோவும் சரி, இங்கேயும் சரி, தமிழ்லேயும் சரி, மலையாளத்துலையும் சரி. ஸோ சவுத் இண்டியன் எல்லாத்தையுமே கவர் பண்ணுற மாதிரி இருக்குது. சூரஜ் வஞ்சரமோடு சூரஜ் வந்து மலையாளத்தில் வந்து இன்னொரு விக்ரம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் விக்ரமுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, விக்ரமுக்கு காமெடி பெருசாக வராது, ஆனால் சூரஜ் வந்து காமெடி வரும். நம்ம ஆக்டர் பசுபதி மாதிரி காமெடியும் பண்ணுவார், ஆக்டிங்கும் பண்ணுவார், வில்லத்தனமும் பண்ணுவார். சூப்பராக இருக்கும். அவரோட வே ஆஃப் அப்ரோச் டோட்டலாகவே வேறு மாதிரி இருக்கும். மூந்தன் உண்ணி அசோசியேட்ஸ்னு ரீசெண்டாக ஒரு படம், வினித் ஸ்ரீனிவாசனோட படம் பார்த்தீங்கன்னா விழுந்து சிரிச்சுட்டு இருக்கு. செத்து போன ஒரு படமாக தான் வருவார், வாய்ஸ் ஓவரில் தான் பேசிகிட்டு இருப்பார், நமக்கு சிரிச்சுக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மனிதர். அவரும் இந்த கலாபவன் அப்படிங்கிற நம்ம ஊரில் எப்படி கூத்துப்பட்டுறையோ அங்கே கலாபவன் ஒரு ஆக்டிங் ஸ்கூல்லேருந்து வெளியில் வந்தவர். ஸோ அவர் உள்ளே வராரு அப்படின்னும் போது அங்கே மலையாளத்தில் அவங்களுக்கு ஒரு பெரிய மார்க்கெட், ஓப்பன் மார்க்கெட். ஸோ ஓவராலாக எல்லாமே இருக்குது. அண்டு கண்டென்ட்டுமே வந்து ஃபார் த ஃபஸ்ட் டைம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிற வேண்டியதான். ஆனால் இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் அது மாதிரிலாம் மாறி வந்திருக்கு. ஃபார் த ஃபஸ்ட் டைம் என்னென்ன அப்படின்னா, பார்ட் 2 ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுறோம், பார்ட் 2 செகண்ட் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு ப்ரொமோஷன்ஸ் வேறு. கண்டிப்பாக சார். இதில் பார்த்தீங்கன்னா ஒரே நைட்டில் நடக்கிற ஒரு கதை அப்படின்றாங்க. ஆமாம் சார், அது ஒரே நைட்டில் நடக்கிற கதைன்னு தான் சொல்கிறாங்க. நம்ம ட்ரெய்லர் பார்க்கும்போது அப்படி தான் இருந்துச்சு. அதில் உங்களால் கெஸ் பண்ணவே முடியாது. ஒரே நைட்டில் கதை, ஒரு திருவிழா செட்டப்பு, ஒருத்தரை தேடி ஒரு ஊரே கிளம்புது, ஒரு பக்கம் வந்து போலீஸு ஒரு பக்கம் விரட்டுது, இவங்கெல்லாம் விரட்டுறாங்க. ஸோ இப்போ வீரதீர சூரன் வந்து என்ன பண்ணுறான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. இது 2 விஷயத்தை நம்ம அனலைஸ் பண்ணணும். முதல் விஷயம் என்னென்னா, கைதி படம் இருக்கு இல்லையா, கைதி படத்தில் 4 மணி நேரத்தில் நடக்கிற ஒரு கதை. அதில் வந்து கார்த்தி யார், அவர் ஏன் ஜெயிலுக்கு போயிட்டு ரிலீஸ் ஆகி வந்தார் அப்படிங்கிற அந்த ஒரு கதையே வராது. ஆமாம், அவர் பாட்டுக்கு லாரியில் ஒரு ஓரமாக உட்காந்து லிஃப்ட் கேட்டு வந்தவரை கூட்டு போயிடுவாங்க. இப்படி தான் போகும். அது என்ன ஏது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமே உள்ளே வராது. இல்லை, அவர் ஜீப்பில் உட்காந்துருப்பாரு, அந்த அதுதான் தோணும். என்ன அப்படிங்கிறதே நமக்கு தோணாது. அவர் மகளை பார்க்க போகிறாரு, மகளை பார்த்தாரா பார்க்கலையா, இது ஒரு பக்கம். இதுக்கு சம்மந்தமே இருக்காத கதைக்கு. அது மாதிரி தான் இதுவும் இன்னும் துஷாரா விஜயன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த சும்மா லைட்டாக மளிகை கடையில் ஒரு சாதாரணமாக இருக்கும். என்னோட ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது இந்த கதை எதுவாக தான் இருக்குமோ அப்படிங்கிறது கணிங்க 2 பார்ட்டுக்கு சேர்த்து ஒரு காமனாக எடுத்துக்கோமே. விக்ரம் வந்து ஒரு பெரிய கேங்ஸ்டர், ஒரு பெரிய ரவுடி, 1ஆம் நம்பர் ரவுடி. அந்த ரவுடியில் முதல் தலைக்கட்டுன்னு வச்சுக்கோங்களேன்.
அவர் வந்து லைஃப்பில் எதுனாலும் அண்ணன் சொன்னால் செய்யக்கூடிய ஒரு ஆள். இடையில வந்து துஷாரா மாதிரியான ஒரு பின் உள்ள வரும்போது அவருக்கு வந்து லைஃப் சேஞ்ச் ஆகுது. டோட்டலாக எல்லாமே சேஞ்ச் ஆகும்போது இவர் வந்து எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் வாழ்றாரு. ஒரு மளிகை கடை வச்சுட்டு ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காரு. எல்லாத்தையும் தூக்கி போட்டு சாதாரண வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கும்போது துஷாராவுக்கும் அவர் பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை வருது. மேபி அது பொண்ணு இறக்கலாம், இல்லை துஷாரா விஜயனும் இறந்துடலாம். ஒரு ப்ரூட்டலி ரேப் ஏதோ ஒன்று நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை அவங்களுக்கு ஒரு அநியாயம் நடந்துருச்சு அப்படின்னும் போது விக்ரம் வந்து சாதாரணமாக போய் நின்று அவங்க அண்ணன்கிட்ட போய் கேட்கும்போது அவர் கொஞ்சம் பெரிய ஆளாக வந்துருந்துருப்பார். இப்போ போய் நின்று எனக்கு வந்து நியாயம் வேணும்ண்ணா இது வேணும்ண்ணா அப்படின்னும் போது இதுக்கு காரணம் யார் அப்படின்னா இந்த துஷாராஜனும் இப்படி நடந்ததுக்கு ஒரு பக்கம் மெஸ்ஸே சூர்யா போலீஸ் கேங்கு அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணியிருந்துடும். இவங்க 2 பேர்த்துக்குள்ளேயும் பிஸ்னஸ் ஸ்டீலு மற்ற விஷயங்கள்லாம் பொலிட்டிக்கலி எல்லாம் இருக்குன்றதுனால விக்ரமுக்கு வந்து நீ அவுட் ஆஃப் தி பேஷண்டா, உனக்கெல்லாம் இதெல்லாம் பண்ண முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று சொல்லி இல்லை ஏமாத்திருந்திருப்பார். மறுபடியும் இவருடைய அண்ணன் ஒரு பெரிய மினிஸ்டராகவோ ஒரு பொலிட்டிஷனாக ஆனதுனால இவர் இப்படி ஏமாந்து வந்தது இவங்க அடிபட்டதுனால நொந்து போய் இருக்கும்போது ஒருத்தர் வந்து வீரதீர சூரனாக எழுந்து நின்று அடிக்கணும் அப்படின்னும் போது மேபி அவருக்கு அடுத்த ரைட் ஹேண்டாக இருந்த பையனோ யாரோ ஒருத்தனை போட்டு தள்ளும்போது அதே போலீஸ்காரனை திருப்பி அடிக்கும்போது அது வரைக்கும் சாதுவாக இருந்தவன் மிரண்டு ஊரையே அடிக்கணும்னு நினைக்கும் போது இப்போ அவனை கொலை பண்ணுறதுக்கு ஒருத்தர் நைட்டில் எல்லோரும் தேடி அலைகிறாங்க. இப்போ அவன் வந்து எல்லாரையும் கொலை பண்ணுறான்னா இவனுக்கு நீதி நியாயம் கிடச்சிருச்சா இல்லையா அப்படிங்கிறதா கதையாக இருக்கலாம் அப்படின்னு என் பார்வையில் தோணுது. மேபி அதை வந்து இவர் ஸ்க்ரீன் பிளேயில் வந்து லீனியராகவும் கொண்டு போகலாம், நான் லீனியராகவும் கொண்டு போகலாம், இல்லை ஜிக்ஸாக் பண்ணி எப்படி வேணாலும் சித்து வேலைகள் பண்ணலாம். மேபி இதை தாண்டி வந்து ஒரு கதை அப்படின்றதெல்லாம் வரப்போகிறதில்ல. இது ஸ்க்ரீன் பிளேயில் அவர் எப்படி பண்ண போகிறார் அப்படிங்கிறதான் இந்த வீரதீர சூரன் வந்து நம்ம பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. கண்டிப்பாக சார். அந்த படம் ரிலீஸ் ஆகும் போது நீங்கள் சொன்ன கதையும் அந்த படத்தோட கதையும் ஒன்றா இருக்கான்னு பார்க்கலாம் சார்.